வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது வந்து புது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும்? 1, 6, 9 முறை வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிறு தூர பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நிலபுலங்கள், சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான நிதி ஒதுக்கீடு, ஸோ எதாவது படிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான பணம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 3 மற்றும் 3ல் உள்ள சந்திரன் அது வந்து 5, 6, 7 போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு, அந்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ஆம் அதிபதி சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் இந்த லிட்டிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸு, இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறிகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 10ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது காமம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து நண்பர்கள் ஏதாச்சும் அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு போனீங்கன்னா அங்கே சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஒரு நல்ல பிரார்த்தனை தான் ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து ரிஷப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியன் 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அது இடவடமாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து நல்ல ரீதியான நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3ல் உள்ள செவ்வாய் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினா 12 மற்றும் 7ஆக இருக்கும்போது யாராச்சும் இன்ட்ராக்ஷன் வியாபார ரீதியாக பேசும்போது சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, புதிய டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள், சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ ரிஷப லக்னம் வந்து ராகு தேசாவது ராகு வந்து 11ல் இருந்து சனியோட சாதனம் பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள், பெரிய சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபதினு குரு வந்து உங்கள் ராசியிலே இருந்து வக்கரமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வரட்டு பிடிவாதத்தில் நல்ல வாய்ப்புகள் இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதினு சனி வந்து 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற 7ல் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கான விஷயங்கள் அது சிறப்பாக நடப்பதற்கான, தொழில் புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சூரியன் தசாத்தில் சூரியன் 8ல் இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது, குழந்தைகள் ஏடாவிடமாக நடக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷப லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன்
சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து இந்த புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சைன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான இருக்கும். மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா, மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னன்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகிறது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும், ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும், ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம், ஓகேங்களா? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையர் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம், அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு, கேது, மாந்தி இந்த 3மே பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா, அம்மா, குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.